அன்புள்ள மேற்று தொகுதி பெருமக்களின் உங்களில் ஒருவனான மிதுன் சக்கரவர்த்தியின் பணிவான வணக்கங்கள். இது நான் உங்களுக்கு எழுதும் கடிதம் மட்டுமல்ல, இது நான் உங்களுக்கு எழுதும் உறுதிமொழி பத்திரம். நான் உங்களோடு பிறந்து வளர்ந்த 35 வயது நிரம்பிய ஒரு சாதாரண பட்டதாரி இளைஞன். மேற்று தொகுதியில் உள்ள குளத்தூர் ஒன்றியம் காவிரிபுரம் ஊராட்சி செட்டிப்பட்டி கிராமம் தான் என் சொந்த ஊர். தமிழின தலைவர் கலைஞரை மாட்டு வண்டியில் எங்கள் ஊருக்கு அழைத்து வந்து திமுகவை வளர்த்த சாதாரண விவசாயி திரு மணி அவர்களின் 2வது மகன் நான். எளிய குடும்ப பின்னணியில் கிராமத்து மண்வாசனையில் பிறந்த நான் நிர்மலா பள்ளியிலும் சென்னை முகமது சதக் பொறியியல் கல்லூரியிலும் கல்வி பயின்றேன். தொடர்ந்து சென்னையிலேயே 4 ஆண்டுகள் சிவில் இன்ஜினியராக பணியாற்றினேன். 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என் அன்பு அப்பா இடைத்தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட பொழுது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். எங்கள் குடும்பமே நொறுங்கி போனது. தாங்க முடியாத துயரத்துடன் என் தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக என் வேலையை விட்டுவிட்டு சொந்த கிராமத்திற்கே திரும்ப வேண்டிய சூழ்நிலை. என் அப்பாவின் அரசியல் பணி என்னுடைய ரத்தத்திலும் ஊறி இருந்ததாலோ என்னவோ பொது வாழ்க்கைக்கு இழுக்கப்பட்டு என் குடும்ப தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் நல்லாசையோடு என் அப்பாவின் கழக பணியை தீவிரமாக தொடர்ந்தேன். ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டேன். தொடர்ந்து இப்பகுதியில் பொதுமக்களின் அனைத்து சுக துக்கங்களிலும் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பயணிக்கிறேன். சாதி மதம் பார்க்காமல் பொது சேவையை தொடர்ந்து செய்து வருகிறேன். சாலையே பார்த்திராத பாலமலை மலைவாழ் மக்களுக்கு என் சொந்த செலவில் பணத்தரைக்கு எதிராக டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி சாலை பணிக்கான அனுமதியை பெற்றேன். இன்று மேற்று தொகுதியுடைய கழக வேட்பாளராக என் நெஞ்சம் நிறைந்த கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளேன். நான் உங்களிடம் தெரிவிப்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நான் உங்களுக்கு வழங்குகின்ற உறுதிமொழி. ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். வாழ்நாள் உள்ளவரை உங்களுக்காக நன்றியோடு உழைப்பேன். எந்த சூழ்நிலையும் மாற மாட்டேன். ஒரு முன்னுதாரணமான சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இடும் கட்டளையை நன்றி மறவாமல் செயல்படுத்துவேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு வாய்ப்பு தாருங்கள். இதுவரை மேட்டூரில் இருந்த எம்எல்ஏக்களை நீங்கள் ஐயா, சார், அண்ணா என்று கூப்பிட்டிருப்பீர்கள். முதல் முறையாக தம்பி மிதுன் என்று உரிமையோடு நீங்கள் கூப்பிடும் அளவுக்கு நடந்து கொள்வேன். நம்ம ஊர் தம்பி, இவனை எப்படி கூப்பிட்டாலும் வருவான், எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலாம் என்று கடந்த காலங்களில் எப்படி இருந்தேனோ அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அனைவரும் என்னோடு இணைந்து கைகோர்த்து வாருங்கள். இது நம்ம மேட்டூர், நம்ம தொகுதி முன்னேற்றத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி. அன்புடன் உங்கள் மிதுன் சக்கரவர்த்தி.